சாமி இப்போ திருமணங்கள் சொர்க்கத்துல நிச்சயம் எங்க சாமி அது சாமி சொல்றேன் சாமி சொல்லு. திருமணங்கள் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படும். சரி, இப்ப இந்த லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிறாங்கல்ல, ஆமா, இது எங்க சாமி நிச்சயம்? இதுவும் அங்கேயே நிச்சயப்படுது, சொர்க்கத்திலே. ஆமா. ஏன்னா நீ இத்தனை ஓடு அவங்க வீட்டு பொண்ணு ஈஸியா துட்டு செலவு இல்லாத கல்யாணம் பண்ணிக்கலாம். 4 பொண்ணு வச்சிருப்ப சாமி, நீ எப்படி கல்யாணம் பண்ணுவ சம்பாதிக்க? அதனால அடுத்த வீட்டு பையன் எல்லாம் இட்டுன்னு போட்டா சொர்க்கத்துல நிச்சயப்பட்டு சொல்லிக்கிட்டு போக வேண்டியதுதான். யார் பார்த்தா சொர்க்கத்துல இதான் சொர்க்கம் நரகம்? இல்ல சாமி, சுகமா வாழ்ந்தால் இது சொர்க்கம், துன்பத்துல வாழ்ந்தால் இது நரகம். கம்பெனியை நடத்திக்கிறாங்க, வேலைக்கு ஆள் எடுப்பாங்களே, என்ன கூட போயிடுவோம் நாங்க. இல்ல சாமி, சொர்க்கத்துல தான் எல்லாமே இன்னாருக்கு இன்னாரு அப்படின்றது பிக்ஸ் பண்றது சொர்க்கத்துல தான். சரி விடு, சொர்க்கத்துல பிக்ஸ் பண்ண பிறகு உனக்கு என்னத்துக்கு ஜாதகம் ஜோசியம்? கேக்குறேன் சாமி, சொர்க்கத்தை நிச்சயம் பண்ணி ஆயிப்போச்சு வாழ்க்கைய, அப்புறம் ஜோசியம் ஜாதகம் எதுக்கியா உனக்கு? நட்சத்திரம் எதுக்கு? ராசி எதுக்கு? நிச்சயம் பண்ணியான வாழ்க்கையாச்சு. நீ பிச்சைத்துக்குனே வாழணும்னு உனக்கு சொர்க்கத்துல நிச்சயம் பண்ணியாச்சு, பிச்சைத்துக்குனே இரு. அது எப்படி? அப்ப ராசி ஒண்ணு இது ஒண்ணுமா? அப்ப சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படலையா? இல்ல சாமி, சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறன்றது ஒரு கனவு. நிஜம் பூமியில தான் நிச்சயிக்கப்படுது. ஒரு பொண்ணை ஒரு பையன் பார்த்தான்னா நிச்சயிக்கப்படுது. அவ இவ்வளவு ஒத்து போனா, அவன் தலையெழுத்து அந்த பொண்ணு ஒத்து போலன்னா கட்டி எடுத்து போய் குத்துறான். அப்ப அதே நிச்சயிக்கப்பட்டது, மேல எழுதிக்கிறான். அப்ப மேலேயே எல்லாத்தையும் எழுதிட்டான் சாமி, முடிஞ்ச வரைக்கும் வாழ்ந்துட்டு போ சொல்றான். அந்த மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி சொல்றாங்கல்ல. நீ என்ன சொல்ற? சொன்னவன் பொழப்புக்கு எல்லாம் எழுதி வச்சுட்டான். இது பொழப்பு நட்டுற காலம் இல்ல, வாழ்க்கை அவசரம், உலகம், போட்டி உலகம் இது. அவ கார்ல போறான், நான் நடந்து போனேன், என் பிரஸ்டேஜ் என்ன கார் வாங்கணும்ன்ற நீ. நான் நடந்து போனா 4 பேர் என்ன ஆன்மீகவாதி, நான் ஒரு ஹெலிகாப்டர்லயாவது போகணும்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட உலகத்துல சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டது. விதி நிர்ணயம் பண்ணுது. விதி மட்டும்தான் வாழ்க்கைக்கு முடிவு, விதி மட்டும்தான் ஆரம்பம். இடையில மதி விளையாடி இருக்குது. அப்போ இந்த லவ் மேரேஜ் பண்றதுன்றதெல்லாம் கடவுள் பார்த்து அவரு இது பண்றது கிடையாது. ஆமா, அவரு புரோக்கர். அவரு கடவுள் புரோக்கர். நைனா நீ இவ்வளோ போயிட்டு, நைனா நீ கூட போய் வாழ. அவருக்கு அதான வேலை. எத்தனை கோடி கடவுளே போகணும் இதை பண்றதுக்கு? ஒரு கடவுளால பத்தாத. இல்ல சாமி, அவருக்கு தெரியாத? அவர் எப்போ உங்களை பார்த்தாரு? கடவுள் எப்பயா மனுஷனை பார்த்தான்? நம்மளோட செயல்கள், நம்மளோட வேலைகள் எல்லாத்தையும் மேல இருந்து ஒருத்தன் பார்த்து நீ பாக்கல, மேல இருந்து பாக்குறான். யார் பாக்குறான் தெரியுமா? மேல இருக்கிற கடவுள் பாக்கல, உனக்குள்ள மேல இருக்கிற ஆண்டவன் பார்த்துக்கிறான். உனக்குள்ள ஒரு ஆண்டவன் இருக்கிறான், உலகத்தை ஆள்றவன் கடவுள் இருக்கிறான். அந்த கடவுளுக்கு நீ என்ன செய்யறன்னு தெரியாது. ஆனா உனக்குள்ள இருக்கிற ஆண்டவனுக்கு எல்லாமே தெரியும். நீ செய்யற நன்மை தீமை பாவ புண்ணியம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணிதான் சேர்த்து வச்சிருந்தா அடுத்த பிரிவு நீ இதுவா நோண்டியாரு போ, சாவுடா. நீ இவ்வளோ அட்டிமா பண்ற, சாவு. இவ்வளோ எல்லா சாப்பாட்டையும் அபகரிச்ச போ, உனக்கு அடுத்த பிரிவு சோறு இல்லாத தெரியல, பிச்சை எடுடா. நீ என்ன விட்டான் உள்ளகிற முடிவு பண்றதான், அது பேர் தான் விதி. விதி தான் உன்னை பிறக்க வச்சது, விதி தான் உன்னை உலகத்திலிருந்து மறைக்குது. இடையில மதின்ற குழந்தைய விட்டு விளையாட வைக்குது. அந்த மதி எப்படி எல்லாம் விளையாடுறோ அதெல்லாம் உனக்கு சாத்தியமாகுது. விதி எப்ப முடிக்குதோ அதெல்லாம் பாத்தியமாகுது. அப்ப திருமணங்கள் சொர்க்கத்துல ஒன்னும் சொர்க்கமாகுது நரகமாகுது இங்க நிச்சயிக்கப்படுறதுதான். தாமே எல்லா பத்திரிகையும் நிறைய பத்திரிகையில பாத்துக்கிறேன், நிறைய போஸ்டர்ல பாத்துக்கிறேன். அப்பெல்லாம் அதெல்லாம் பொய்யா? உனக்கு அவன் பொய்யா இருந்தா மெய்யா இருந்தா உன் வாழ்க்கையில மெய்யா பொய்யா நீ தேர்ந்தெடுத்துக்கோ. அவன் பிழப்புக்கு 1000 சொல்றான், நீயே அதை எடுத்துக்கிற. என் புள்ள இப்படிதான்டா இருக்கணும் அப்படின்னு வளர்க்குறான். புள்ள திருட நாய் போறான். தாய் தப்பை அவனை கெட்டு போனோம்னு நினைப்பானா? எந்த தாய் தப்புனா இதுன்னு ஓடினோம் நினைப்பானா? எந்த தாய் தப்புனா நம்ம பொண்ணை கொலை பண்ணோம்னா நம்ம பிள்ளைய கொலை பண்ணோம்னு நினைப்பானா? நடக்குது. இது என்னன்னு சொல்லுவேன். ஐடி கம்பெனில ஒரு பொண்ணு வேலை செய்யிட்டு வருது. 4 பேரை தூக்கின்னு போய் அதை கெடுத்து குத்தி கொலை பண்ணிட்டு போட்டானுங்க. ஸ்டேஷன்ல நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு வேலைக்கு போகுது, கத்தியத்தை குத்து எல்லாம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டதா? கடவுள் நீ குத்துனேனா அவளை சாவடினேனான்னு சொன்னாரா? அவருக்கு அதான் வேலையா? அவர் தான் எல்லாத்தையுமே. அப்ப அவர் தான் நீ வாழறதும் அவர் தான் நினைச்சு வாழ்ந்துட்டு போ. அது எப்படி சார்? பின்ன எப்படி உனக்கு பாதகமாகறதெல்லாம் வேணாம், சாதகமாகறதெல்லாம் உனக்கு எப்படி? அத நடுநிலையே பார்க்க தெரியாதா? சரி சாமி, கடவுளுக்கோ இந்த உலகத்துல நடக்கிற சம்பவத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உன் குழந்தை ஒன்று பெத்த, ஒரு திருவிழாவுக்கு போனேன். குழந்தைக்கு ஒரு 4 வயசு இருக்கும். திருவிழாவுக்கு போனேன், கூட்டத்தில் குழந்தை தொலைஞ்சு போச்சு. உன்னால கண்டுபிடிக்கவே முடியல குழந்தையால உன்னை கண்டுபிடிக்க முடியல. ஒரு 40 வயசாயிடுச்சு குழந்தைக்கு, உனக்கு 80 வயசாயிடுச்சு. குழந்தைய கண்டுபிடிப்பியா?
அடையாளம் தெரியுமா? தெரியாது. தெரியாதுல்ல? தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாது. எதிர்வே போனா கூட என் பிள்ளைன்னு சொல்ல முடியாது. கடவுள் இப்ப அப்படிதான் மூச்சு நிற்கிறான் மனுஷனை பார்த்து. எதிர குழந்தைடா நம்ம படிச்சோம், எந்த குழந்தைடா நம்ம படிச்சோம், அடையாளமே தெரியலையாடான்னு மூச்சு நிற்கிறான். ஏன்னா அடையாளம் தெரியாத அளவுக்கு மனுஷன் மாறி போயிட்டான். அதனால கடவுளுடைய அடையாளம் தெரியல, நான் படிச்ச போடல, எதுன்னு தேடுறான். அந்த மாதிரி நிலையில இருக்குது. ஆனால் உன் மனம் என்ன பண்ணுது? உன் குழந்தை மேலேயே இருக்குது. 40 வருஷம் ஆகிக்கூடும். ஆனா தொலைஞ்சு போன குழந்தை என்ன பண்ணுது? எப்படியாவது நம்ம அப்பா அப்பாவை எப்போவாவது சந்திச்சிருவோன்ற ஆதகத்தில் அது வளருது. அதே மாதிரி நீ என்ன நினைச்சுக்கிற? கடவுள் என்ன நினைச்சுக்கிற? நம்ம குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னு கடவுள் நினைச்சுக்கிறான். குழந்தையாகப்பட்ட நீ என்ன நினைச்சுக்கிற? எப்படியாவது கடவுள் எப்போவாவது சந்திப்போன்னு நினைச்சுன்னு வாழ்ந்துருக்கிறீங்க. இதுதான் மனித வாழ்வு. நான் வந்து ஒரு மகாவிஷ்ணு பக்தன். இரு, எங்க இருக்கிறாரு அவரு? சாமி கோயிலில் இருக்கிறாரு. கோயிலில் தானே இருக்கட்டும். இங்கே கூட நான் முருக பக்தன், முருகர் தான் எங்க இருக்கிறாரு. இதெல்லாம் ஏன் சாமி? நான் சாதாரணமாக சொல்றேன்ல சாமி, நீ வந்து நானும் சாதாரணமாக தான் சொல்றேன். நீ ரப்பாவே இது ரப்பா பேசல சாமி. உனக்கு ஒரு இப்ப நம்ம 2 பேரும் போனோம், 2 பேருக்கும் கல்யாணம் ஆகணும். போய் பொண்ணு பார்க்குற இடத்துல காட்டுறாங்க, 4 பொண்ணை காட்டுறாங்க. பார்த்த உடனே உனக்கு முனிமான்ற பொண்ணு பிடிச்சி போச்சு. உனக்கு நான் பார்த்தேன், ஐயோ முனிமா நல்லா இல்லையா, காது கொஞ்சம் பெருசா இருக்குது, நம்ம கன்னிமாவை பார்த்துக்கலாமே, நான் கன்னிமாவை கட்டிக்கினேன். இல்ல கூட 2 பொண்ணு தானே. நீ ஒன்னு கட்டிக்கின, நான் ஒன்னு கட்டிக்கினேன். அது மாதிரி நீ ஒரு கடவுளை பிடிச்சின, நான் ஒரு கடவுளை பிடிச்சிக்கினேன். எல்லாம் கடவுள் தான். மனுஷனுக்கு ஒரு 10 இல்லை ஒரு 1000 பேர் உறவுகள் இருந்துட்டாவ அவன் பப்ளிக்கில் வரமாட்டான். ஏன்னா அவன் வந்து என்ன பார்க்கட்டும், நான் என்ன அவனை போய் பார்க்கறது அப்படின்ற எண்ணம் தானாகவே வளரும். ஒரு 1000 பேர் உறவு இருந்தாவே. சாய் தர்மாவில் 4.5 கோடி பேர் இருக்கிறாங்க. மற்ற டிவிகள்லாம் ஒரு 4 கோடி பேர், மொத்தம் ஒரு 10 கோடி பேர் என்னை ரசிக்கிறாங்க. அப்போ நான் எவ்வளோ ஒழிஞ்சு நிற்கணும்? இல்லை ஒழிஞ்சு நிற்கணுமா இல்லையா? கரெக்டாக சொல்லணும், உண்மையை சொல்லணும், பொய் எல்லாம் பேசக்கூடாது. ஆமா, பின்ன என்ன கரெக்டாக சொல்லு. பின்ன மற்றதெல்லாம் இவ்வளோ நேரம் ஜோரா பேசுனா நான் சொல்றது மட்டும் உள்ளே வச்சுன்னு பின்னாடி போகிறேன். இல்லை சாமி, உங்ககிட்ட இருந்தாலும் உங்ககிட்ட கொஞ்சம் நீ வந்து அப்படின்னா அப்படி பேசினா போட்டேன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ண முடியும்? அப்போ இவ்வளோ கோடி பேர் இருக்கிறேன், நான் ஒழிஞ்சுக்கின்னு தான் கையாட்டணும் இல்ல. ஆனா நம்ம சீடர் ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் போய் கேட்கிறாரு, சாமியை பார்க்கணும் எங்க இருப்பாரு, டீ காட்டி அந்த உட்காந்து பேசினு பாருங்கன்றாரு உங்களை என்ன. ஆனா அவர் பொய் சொன்னாருன்னா இல்ல நிஜம்தான் சொன்னார். நான் அப்படிதான் உட்காந்துப்பேன். யார் போனா எனக்கு, நான் யார் வந்தா எனக்கு, நான் என்ன உலகத்துல உயர்ந்தவன் ஒன்னுங்க, நான் மனுஷன் தானே நான். அதனால நான் நடுவோடு தான் உட்காந்துப்பேன். அங்கதான் உட்காந்து டீ குடிச்சுன்னு பேசின்னு எல்லாருக்கிட்டும் தமாசா தான் இருப்பேன். பிளாட்பாரத்தில் தான் உட்காந்துப்பேன். நீ நம்மள மாதிரி சாமி, நீ நம்மள மாதிரி இல்லை, என்ன மாதிரி நான், உன்ன மாதிரி இல்லை. நீ இப்போ அடுத்த வருஷம் கார்ல வரணும்னு சொன்ன, நான் சொன்னேன் உனக்கு. அது வந்து கார்ல வரணும் உனக்கு ஆசை இல்லை, எனக்கு இல்லையா அது சாமி. நீங்க உட்காந்துக்கிற, நான் 45-50 கிலோமீட்டர் தாண்டிக்கிறேன், கார்ல வரணும். ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கிறேன், நான் 60 கிலோமீட்டர் வரணுங்க. அப்படியா? சாலி கிராமத்துல இங்க வந்து 55 கிலோமீட்டர் தான். ஐநாவரத்துல இங்க வரணும் 60 கிலோமீட்டர் ஜாஸ்தி தான் சாமி. பின்ன அதை ஒத்துக்க மாட்டேன்றியா? சொல்லு, வேற என்ன விஷயம் சொல்லு. சாமி இதை உங்ககிட்ட பேசுறதுக்கும் பயமாகுது. ஒரு பயமா ரொம்ப சந்தோஷமா. நான் ஒரு குழந்தை மாதிரி சாமி. நான் சாமி இது சொன்னா இன்னும் பயமாகுது சாமி. இல்ல குழந்தை அப்படி தூக்க, நீ என்ன பண்ண மேல மூச்சு தம்மன்னு ஒதிக்கும். ஓ அப்படி ஒதிக்கொன்றியா? நான் மாரில ஒதிக்குது இல்ல, என்ன சொல்றியா? ராஜா நல்லா ஒதிக்கிறான்ல, அந்த மாதிரி நினைச்சுக்க. என்ன எட்டி ஒதிப்பான்ற நீ மூணுக்கு வந்து ஆசை என்ன ஒதிக்கிறான்றது. இப்போ குழந்தை மாதிரி கிட்ட நான் ஒதிக்கிறேன். மாறல காலால ஒதிக்க மாட்டேன் சாமி, சொல்லால ஒதிப்பேன் இல்லையா? ஆசைப்பட்டு வந்த ஔவையாரு வாங்கிக்கிறேன். கம்பர் இருந்தாரு. கம்பர் பெரிய புலவர் தமிழ்நாட்டுல இல்ல. கம்பர் பெரிய புலவர். ஆமா சாமி, பெரிய புலவர். நீ பேசுறது மட்டும் சத்தமா பேச, நான் சொல்றது மொல்ல சொல்றேன். அது எனக்கு தெரியாது. கம்பர் பெரிய புலவர், ஔவையாரும் பெரிய ஆன்மீகவாதி. ஔவையார் பெரிய ஆமா ஆமா ஆன்மீக. அப்போ என்ன மாதிரி ஔவையார்னு வச்சுக்கோ, உன்ன மாதிரி கம்பர்னு வச்சுக்கோ. எங்கே வேணும் சாமி, ரொம்ப உஷாராக வேண்டிய சாமி. காசு இல்லாம எல்லாரையும் புகழ்ந்து பாடும் அவ்வை. கம்பர் காசு குத்தாதான் புகழ்ந்து பாடுவாரு. உன்ன மாதிரி செந்தூரம் சொன்னாரா? சாமி இல்ல, இந்த ப்ரோக்ராம் செந்தூரம் சொன்ன. நான் சொல்றேன் அவ்வை மாதிரி நானு, நீ கம்பர் மாதிரி. காசு இல்லைன்னா கூட ஒவ்வொரு மன்னனையும் புகழ்ந்து பாடிக்கின்னு இருந்தது. அது கம்பர் காசு குத்தாதான் புகழ்ந்து பாடுவாரு.
இதனால கம்பருக்கு பொறுப்பு கெட்டு போச்சு. இந்த பொம்பளை சும்மாவே போய் பார்த்து நம்மள யாரும் கூப்பிட மாட்டாங்களேன்ட்டு. நல்லா கவனிக்கணும். அப்ப சம்பளம் வாங்காம நான் நடிக்கணும். நான் உன்னை சொல்ல சாமி, கம்பரை சொல்றேன். தேடி வந்து 10 ரூபாய் கார்ல வரணும்னு ஆசைப்பட்டது கட்சியில கம்பரை சொல்ல தர்மத்துக்கு நஷ்டம். அது சரி, இது ஒரு பெரிய கவி, இது ஒரு பெரிய ஞானி. இத போய் நேரடியா போடி வாடின்னு சொன்னா ஊர்ல இருக்கிற புலவெல்லாம் சேர்ந்து நம்மள பொழுந்துடுவான். கவியிலேயே திட்டிடணும் அப்படின்ட்டு கம்பர் என்ன பண்ணாரு, ஒரு கேள்வி மாதிரி கேட்டார். அதை என்னன்னு கேட்கிறாரு, ஒத்தக்கால் பந்தலடி 4 இதழடி அது என்னடி நீ சொல்லடி. சூப்பர் சாமி, இன்னும் ஒரே ஒரு அடி சொல்லு சாமி. ஒத்தக்கால் பந்தல் அடி 4 இதழடி. ஒத்தக்கால் பந்தல் அடி 4 இதழடி அது என்னடி அது என்னடி அது சொல்லடி. என்னடி மீனாட்சி? எத்தனை வாட்டி போடி வாடிட்டான், 4 வாட்டி போடி வாடிட்டான். ஐயோ அவ்வை பார்த்தது, இன்னும் இந்த முண்டா நம்மள போய் போடி வாடின்றான அப்படின்னு அவ்வை பார்த்தது. ஆஹா வாடானே, நான் உன்னை விடுறது இல்லடான்னு சொல்லிட்டு எட்டி தலையை பிடிச்சிக்கிச்ச உன்னை. யார? கம்பரை என்ன இல்ல கம்பரை. அது கேக்குது, 8.25 லட்சணமே யமனேரும் வாகனமே கூரை இல்லா வீடு குட்டி செவுரு யாரையடா கேட்கிறாய், அது ஆரை கீரை எடா அப்படின்ச்சு. அது 4 தான் போடி வாடினாரு. இது இஷ்டத்துக்கு திட்டுச்சு அவனை போடா வாடா. எருமையாடா நீந்து, யமநேரம் வாங்கினான்னு எருமை கடாடா நீந்து. என்ன வந்து நீ மூளையே கிடையாதுடா. அதோட நிறுத்தி சொல்லிட்டு நைஸா அவ்வையே கம்பையா சொல்லி அப்படி உழைச்சி விட்டு தடுப்பு கட்சியில வந்து கண்ணாமலன் வாடா போடா எருமாடு நீ திட்டி போச்சு சாமி. பாரு, நீ என்ன திட்டினதே ஒத்துக்க மாட்டேன். உண்மையில சாமி கம்பனை திட்டி. ஆமா, அப்ப நான் வந்து கம்பம் மாதிரி. ஆமா, கம்பம் மாதிரி. நான் வந்து அவ்வை மாதிரி. அவ்வளவுதான், இப்போ விஷயம் முடிஞ்சு. ஆமா, இது என்னன்னா இந்த பீச்சில் தண்ணிங்க நிற்கும், அதுல ஒரு கீரை வரும். அது 4 இதழ் தான் இருக்கும் அதுக்கு, ஆனா தண்ணிக்கு மேல நிற்கும். இத கேள்வியா இருந்தாலும் கேட்டான் கம்பரை. அது பொடி வாடின்னு திட்டின கோபத்தில் பேசிட்டான். இது அதை விட மோசமா பேசிடுச்சு. அது மாதிரி நம்ம பேசக்கூடாது, ஏன்னா அது தனிப்பட்ட ஒரு ஆளுகிட்ட போயிடுச்சு. நம்ம மீடியாவில் போய் நிற்கிறோம். ஆமா, அதனால கொஞ்சம் ஜாகிரதையா பேசி எல்லாத்தையும் முஷ்டிய சாமி. ஆனந்த திருவிளையாடல நாகேஷ் சார் வந்து சிவாஜி சார் பார்த்து சொல்லு, ஆனால் தெய்வீக சிரிப்பையா அந்த மாதிரி கதையா எல்லாத்தையும் முடிச்சு அழகா சிரிச்சப்பார் சாமி. ரொம்ப சந்தோஷம். என்னைக்கும் வந்து உன்னுடைய பக்தர்கள் எல்லாரும் உன்னோட இந்த சிரிச்ச முகத்தை பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையில மேலும் மேலும் முன்ன வரணும். என்னையும் சேர்த்து கம்பரும் ஔவையார் அந்த மாதிரி ஏரியா ரொம்ப சந்தோஷம். என்னன்னா சாமி ரொம்ப அதாவது எப்படின்னா, எனக்கு உங்களை பார்க்கணுன்றது முதல்ல உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். போன வருஷம் வந்தேன், உங்களை சேவிச்சா உங்களோட கூட ஒரு இது பண்ணோம், ப்ரோக்ராம் பண்ணோம், ரொம்ப கேள்விகள்லாம் கேட்டோம், சந்தோஷமாக இருந்தது. எனக்கு என்னென்னா நீங்கள் உங்களுடைய மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க. நீ வந்து என்னெல்லாம் ஒன்றை விட்டு போடா, உன் மனசுக்குள்ளே இருக்குது தெய்வம், அதை வேண்டி நீ நல்லது செஞ்சு நீ பாட்டுக்கு இருற அப்படி இப்படிலாம் எல்லாம் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் எனக்கு எங்களை போன்ற ஆட்களுக்கு உள்ளுக்குள்ளே என்னன்னா, பெரியவங்க வயசுல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து எந்த ஒரு செயலும் செய்யணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள் நல்லது. அதனால் வந்து உங்களுடைய மனசு கோணாம நான் ஏதாவது பேசியிருந்தா கூட கோச்சிக்காதீங்க. உங்களுடைய ஆசையோட நான் வந்து இல்லை சாமி, நான் எப்பவுமே யாரையுமே நான் கோச்சிக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னா கோச்சிக்கினா நான் தானே வருத்தப்பட போறேன். நீ வருத்தப்பட போற, நான் கோச்சிக்கினா நான் தான் வருத்தப்படணும். உன்னை கோச்சிக்கு நான் ஏன் வருத்தப்படணும் உட்காந்துங்கண்ணா? அதனால நான் யாரையுமே கோச்சிக்கிறதே கிடையாது. அது ஒரு குழந்தை மாதிரி போகுது, அது ஏதோ சொல்லிட்டு போட்டுமே அப்படின்னு நினச்சிப்பேன். அப்போ எனக்கு வந்து கோவம் வரக்கூடாதுன்னு. உனக்கு வரக்கூடாது, எனக்கு வரக்கூடாது. முதல்ல வா, எனக்கு கோவம் வந்தா நான் வருத்தப்படுவேன். கோவம் வந்தா நான் கூட தான் வருத்தப்படுவேன். அதான் கோவப்படாத, சந்தோஷமா நான் கோவப்படாம வாழ்க்கையில சந்தோஷத்தை தூக்கி விசிறி போட்டுடு, துக்கத்தை தூக்கி விசிறி போட்டுடு. நான் அமைதியா வாழணும் ஆண்டவா, அதுக்கு எனக்கு வழியை காட்டு. அது மட்டும்தான் வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உன்னை அடையணும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதில் பயணம் பண்றோம். பேரு ராசி ஜோசியம் எதுவும் செல்லாது. நீ மட்டும்தான் நிஜம், நான் மட்டும் நிஜம். அப்படி போ, எல்லாரும் வெற்றி அடிவை. போ சொல்லு. ஒன்றும் இல்லை சாமி, நகைச்சுவையாக பேசினா ஏதோ சாமி நானும் என்னால் முடிஞ்சது பண்ணுற ஆள் தான் சாமி. பண்ணும்.
அதனால வந்து நான் ஒவ்வொரு மனுஷனும் கண்டிப்பா பண்ணணும், தர்மம் தான் கைப்பிடிக்கும். அதனால தான் நான் அதிகமாக கர்ணனை பற்றி பேசியிருக்கேன். மகாபாரதத்தில் பல மகான்கள்லேருந்து பல அறிஞர்லேருந்து பல பக்தருங்க வரைக்கும் வில்லாளி அப்படின்னு அர்ஜுனை சொல்லுவாங்க. ஒரு நயா பைசா உதவாதோ அர்ஜுனன். வில்லாளி மாவீரன் அப்படின்னா கர்ணன். வில்லாளி மாவீரன்னா பீஷ்மன். வில்லாளி அப்படின்னாக்கா துரோணர். அர்ஜுனன் யாரையுமே கொல்லலையா? எப்படி வில்லால? பீஷ்மரை கொன்னது கண்ணன், துரோணரை கொல்ல சொன்னது கண்ணன் இல்லையா? துருபதனுடைய புள்ள துஷ்டதீமன்ல பீஷ்மரை துரோணரை வெட்டுறான், எங்க அப்பனை கொண்டான்ட்ட. அர்ஜுனன் எங்க கொன்னாங்க? கர்ணனை கொன்னவன் 5 முறை, எல்லாரையும் ஒரு முறை கொன்னான், கர்ணனை மட்டும் 5 முறை கொண்டானுங்க. பிறந்த உடனே இந்திரன் போய் கவச குண்டலத்தை வாங்கி கொன்னான் இல்லையா? பரசுராமர் கிட்ட கலை கத்துக்கு போய் எல்லா கலையிலையும் சிறந்தவனா நிற்கும் போது கண்ணன் போய் வண்டவாப்ப தொழிச்சு அவனை கொன்னான் இல்ல? போர்க்களத்துல போர் மூலம் போது கண்ணன் வந்து குந்தி தேவி அமைச்சு ஒரு முறை தான் நீ அந்த நாகாஸ்திரத்தை ஒண்ணு மறுமுறை விடக்கூடாதுன்னு கொன்னான். போர்க்களத்துல சண்டை போடும் போது நேருக்கு நேரா நின்று சண்டை போடாத கண்ணன் தேரை ஓட்டுறா பல்ல மோட்டில் ஊந்தார வீல தூக்கும் போது கொன்னான். நேரடியா நின்று எங்கன்னா கொண்டானா? அப்படிப்பட்ட மகான் இந்த கையில கொடுக்குது, இந்த கை தெரியாதுன்றது அது கர்ணனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதனாலதான் கண்ணனுக்கு முன்ன சொர்க்கத்துல கர்ணன் என்ன. அப்படிப்பட்ட தர்மத்தை பண்ணீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் காத்திருக்க, உங்க வம்சத்தை காப்பாத்தாது. கண்டிப்பா எல்லாரும் தர்மம் பண்ணணும், இருக்கப்பட்டவங்க எல்லாம் தர்மம் பண்ணணும், எல்லாரும் உங்களுக்கு கொடுக்கணும். சாமி சாமி மூலமா ஒரு நல்ல ஒரு சாமி உங்களை சந்திச்சது, உங்ககிட்ட பேசினது, இதுல எல்லாரையும் வந்து சில விஷயங்கள் வந்து நீங்க எனக்கு வந்து அதான் சொல்றேன்னா, சிலது வந்து நீங்க கல்லால அடிச்சிட்டீங்க சாமி. ஐயோ அப்படி அதாவது கல்லால் அடிச்சா மாதிரி சொல்லிட்டீங்கன்னு. கல்லால் அடிச்சா கூட அடிப்பட்டதை மருந்து போட்டுருவேன் நான் உடனே. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய இந்த வாய்ப்பு கிடைச்சது, உங்களோட பேசினது சந்தோஷம் சாமி. மேலும் மேலும் எனக்கு வருஷம் இந்த ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கணும். கண்டிப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல நீங்க ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு 2 நிமிஷம் நம்மளோட கண்டிப்பா அதே மாதிரி உங்களுக்கு நான் மேலும் மேலும் வளரணும். உங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்கும் நான் செய்யணும்ன்ற ஒரு மனசு இருக்கு. கண்டிப்பா செய்யுங்க. சந்தோஷம் சாமி. வாழும் காலத்துல நல்லதை செய்து வாழ்ந்துட்டு மறையிறது தான் சாமி சிறப்பு. ரொம்ப அதை செய்யுங்க. நன்றி சார். சந்தோஷம் சாமி. சாமி சொல்லுங்க சாமி. எனக்கு வந்து மகாவிஷ்ணு, நான் மகாவிஷ்ணு பக்தன் சாமி. இருக்கட்டும், ஸ்ட்ரைட்டா வந்துடுறேன். சரி, மகாவிஷ்ணு பக்தன். சரி. இப்ப நான் தூங்கும் போது என்னன்னா, கனவுல பாத்தியானா ஏசுநாதர் வராரு, சரி, மாரியம்மா வராங்க, சரி. இப்ப எனக்கு என்னன்னா சிவன் வராரு, சரி. இப்ப நான் வந்து அந்த கோயில்களுக்கெல்லாம் போலாமா, இந்த சாமியெல்லாம் கும்பிடலாமா, இப்ப மகாவிஷ்ணு தான் அப்படின்ற ஒரு இதுவோட இருக்கலாமா, எப்படி? எனக்கு வந்து ஒன்றும் புரியலையா? கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. அதாவது என்னன்னா, எனக்கு வந்து மாரியம்மனும் பிடிக்கும் இல்ல, மனுஷன் ஆசை இருக்குது, அது ஒரு விஷயத்தை நம்புறது இல்லை, நம்பாததால இதெல்லாம் வருது. அதுக்கு தான் சொல்றான் நம்மால், உண்மை எப்பப்பா ஒரு மனுஷனுக்கு தெரியும்? ஒன்றை பிடிச்சா தெரியுமா? எல்லாத்தையும் பிடிச்சா உண்மையே தெரியாது பாருங்க. அதனால சொன்னான், ஒன்றை பிடித்தோர்க்கே உண்மை வசப்படுமே, அவித்த வித்தே முளையாதே, இருவினை மாடுகளை ஏக விடு கோனே, உன் அடங்கமான மாடொன்று அடங்கி விடும் கோனே. இந்த மனம் என்ற மாடு அடங்காத, அது இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுது. ஆட்டம் போடுறதில்ல, ஒரு இடத்துல இவர் கடவுள்லேருந்து, ஒவ்வொருத்தர் அவர் கடவுள்லேருந்து, ஒரு இடத்துல இவர் கடவுள்லேருந்து. ஆனால் உனக்கு இத்தனை கடவுள் வருது. நானும் எப்படி யோசித்து பார்க்குறேன், ஒரு கடவுளும் வர மாட்டேறான், நான் தான் வரேன் எல்லாருக்கும். இன்னைக்கு உலகம் உள்ள என்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க, சாமி நீங்கள் ராத்திரி வந்தீங்க சாமி, என்னை உட்கார வச்சுங்க, ஏதோ பண்ணீங்க, தலையில் கை வச்சுங்க, ஆசீர்வாதம் பண்ணீங்க அப்படின்றாங்க. இது நிறைய போனுங்க இது மாதிரி வருது. எனக்கு கூட ஒரு நாள் வந்தீங்க. ஆமா, ஆனா ஒரு நாள் வந்து அன்னைக்கும் என்ன வந்து சண்டை போட்டுங்க பாத்தியா? நம்ம வாழ்க்கையே சண்டை, ஏன்னா பிறப்பே நம்ம சண்டை போடணும்னு வந்துட்டோம். அதனால அதுதான் நடக்கும். அது எல்லாரும் என்ன நான் இப்போ சொல்லுவாங்க, ஆஹா பாரு எனக்கு எவ்வளவு திறமைக்குது பாரு, நான் உலகமெல்லாம் போறேன், நான் ஆசீர்வாதம் பண்ண. இது மாதிரி ஏமாத்தக்கூடாது தெய்வீகத்தை. நான் எங்கேயுமே போறதில்லை, யாருக்கிட்டுமே போறதில்லை, யாருக்குமே ஆசீர்வாதம் பண்றதில்லை. ஆனா அவங்களுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க எந்த நேரமும் என்னையே உருவப்படுத்தி மனசுல நினைக்கிறதால அந்த நினைவுகள் அவங்களுக்கு ஆசீர்வாதமா போகுது. இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. அந்த மாதிரி
உன் நினைவாகப்பட்டது எல்லாத்து மேலேயும் போதும். எல்லாருக்கிட்டும் பேசுற, எல்லாத்த பத்தியும் பேசும்போது எல்லாம் போய் எண்ணத்துல பதியுது சாமி. அது தூங்கும் போது அந்த எண்ணமெல்லாம் வெளிப்படுது. உனக்கு ஒரு எண்ணத்துல இல்லை நீ. இதுதான் சாமி காரணம். அருமை சாமி. அதாவது எப்படின்னா நிஜமாவே சர்ச்சுக்கு போகும்போது பாக்குறோம், அதுதான் வாசல் பக்கம் போகும்போது பாக்குறோம், எல்லா தெய்வங்களும் ஒரு தெய்வம் கும்பிட்டு போட்டு போயிட்டே இருக்கோம். அதனால ஒரு வேலை எனக்கு அதுதான் அடிப்படை பேசு. எண்ணங்கள் உருவாகும் போது ஒரு மனுஷனுக்கு மூச்சோட ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான எண்ணங்கள் வருது. ஆனால் அத்தனையும் திருப்பி மூச்சோடவே கலைஞ்சி போகுது. சிலது கருத்துக்கள் ஆயிடும், அந்த கருத்துக்கள் மூளையில பதிஞ்சிடும், அது தூக்கத்துல கனவா காட்டிடும். இதுதான் நடந்துக்கிற விஷயம். சொல்லு சாமி. ரொம்ப நன்றி சாமி. அப்புறமா இது வேற என்ன? வேற ஒன்றும் இல்லை, போய் ரெஸ்ட் எடு கொஞ்ச நேரம். இல்லை சாமி, நம்ம அதான் நீ தானே கேட்ட, வேற என்ன? நம்ம கேட்கறதுக்கும் யோசிக்கிறதாகுது. அவசரப்பட்டு கேட்டுட்டோம்னாலும் உடனே நீ ஒரு டக்குன்னு ஒரு கதை சொல்லுவ, அந்த கதையை நான் உத்து கேட்கணும். ஐயோ, அது உத்து காட்டியாரா முதல்ல என்ன உயர்வா அப்படின்னு சொல்லுவேன். அப்படி நான் உயர்வா சொல்லு அப்படின்னா பரவாயில்ல, அப்படி நான் கொஞ்சம் இதுவா இருக்கு சொல்ல அப்படியே செப்பல சொன்ன. இது குறைந்த குரங்க இப்படிதான் அடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லி வாடா போடா ஏது போடா வீடா எல்லாம் மாற்றி அனுப்பிச்சிடுவேன். அது ஒரு பயமா இருக்குது. இப்படி நடக்குது சாமி. என்ன சாமி, அந்த சாமி இப்போ கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துச்சு, நான் எப்படி சாமி குட்டி சேவரப்போ? ஏன்னா எப்பவுமே தெய்வம் கூடவே வராது, தெய்வம் உனக்குள்ளவே இருக்குது. அதை நீ கும்பிட போந்தே முட்டாள்தானோ, அது வேற குறுக்க வந்ததுன்ற. அதாவது ஒருத்தர் ஏதாவது எப்படின்னா ஒருத்தர் பணம் தரணும், அவரு தெய்வமா ஆகுறாரு அந்த நேரத்துக்கு. கொடுக்க மாட்டேன்னா பேமானி ஆயிடுறாரு அந்த நேரத்துக்கு. கொடுத்தாருன்னா தெய்வம் மாதிரி வந்து கொடுத்தாருங்க, நல்லா கொடுத்தாருங்க, நிறைய உதவி பண்ணாருங்கன்ற. சந்தோஷமா இல்ல கொடுக்க மாட்டேன் பேமானி போறான் பாருப்பா, கொடுக்குறேன் ஏமாத்திட்டு போட்டான்பா சோம்பேறின்ற. ஏன்னா நியாயம்பா உன் நியாயம். இவர் வந்து குறுக்க தெய்வமானாரா, நெடுக்க தெய்வமாவலையா? இல்ல சாமி, ஒருத்தர் பணம் தரேன்னாரு, அவரை தேடி நம்ம போக சொல்லலாம். குடுக்கால்தான் வாழ்க்கை போற, குறுக்க வந்து எதிர வந்து குடுக்கல்னா அவரையே திட்ட போற. இந்த வாய்க்குது அவ்வளோ பொல்லாது. இதுதான் வள்ளுவர் ரொம்ப அழகத்தை நாக்க அடக்கி வச்சுக்கிட்டா. யாகவர் ஆயனும் நாகாக்க சோகாப்பர் சொல்லிழக்கப்பட்டு மரியாதை கெட்டு போடுவார் நாய்க்கால. நாக்க அடக்கி வச்சுன்னா உனக்கு எங்கேயும் மரியாதைடான்னாரு. கொடுத்தா நல்லவன் தெய்வம் மாறி, கொடுக்குற பாவி என்ன உலகையா இது? இல்ல சாமி, கொடுத்தாக்கா சந்தோஷம். ஏன் உனக்கு ஏன் கொடுக்கணும்? நீ கொடுப்பியா? நான் கேட்கிறேன், உன்ன ஒரு 100 ரூபாய் கொடுங்கன்றேன். அவசரத்தில் சொல்லிவிட்டேன் நாளைக்கு வாங்க தரேன் அப்படின்ட்டு. நல்ல மனுஷமா அவரு சொன்னார சொல்லு தர மாட்டாருப்பா அப்படின்ட்டு நான் வரேன் நாளைக்கு. நான் வரதுக்குள்ள யோசிக்கிறேன், என்ன முட்டாள்தனமா இருந்தாலும் தரேன்ட்டு வந்துருவானே. இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஏன் கஷ்டம் வரணும், இல்லைன்னு சொல்லி போடலாம் அப்படின்ட்டுவேன். அப்ப நாளைக்கு நான் இல்லைங்க நேற்று வரேன்னு பார்த்தேங்க, வரலங்க அதனால கிடைக்கலங்க, வரும்போது சொல்றேங்க அப்படின்வேன். அப்ப திட்டிக்கினே வரணும் நான். உன்ன என்னையா சமூகம் இது? இருந்தா கொடுக்க போற சமயம் அவ்வளவுதான். இல்ல அதை நீ அர்த்தம் நினைக்க மாட்டேன்ற, கொடுக்கலாம் இல்லன்னு நினைக்கிறேன். இப்ப சில பேர் கொடுக்கணும்னு என்ன கட்டாயமா உனக்கு? சில பேர் 100 ரூபாய்க்கு சாமி ஒருத்தர்கிட்ட பணம் இருக்குது சாமி, நம்ம கண்ணெதிரே தெரியும் சாமி. ஒரு சில பேர்த்த பணம் இருக்குது சாமி. ஆமா, நம்ம கண்ணெதிரே தெரியுது, நம்ம பாக்குறோம். ஆமா, அப்ப நம்ம பார்த்து கேட்கிறோம். ஆமா, கேட்ட உடனே குத்துவாங்களா? கொடுக்க மாட்டான். நீ கொடுக்க மாட்டல? கொடுக்க மாட்டேன். நான் 10 பைசா கொடுக்க மாட்டேன். ரொம்ப நேரமா பாத்துருக்கேன். கொடுக்க மாட்டேன். 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன். டோக்க போட்டு அப்படி திருப்பி வாங்கலாம்னு பார்த்தா ஏன் கொடுக்கணும் உனக்கு? சாமி ஏன் கொடுக்கணும்? நீ என்ன செய்த எனக்கு? இந்த அம்மா நேத்து ஒரு அம்மா 1,02,000 ரூபாய் அனுப்பிச்சிருக்கிறாங்க. வேணாம் சாமி, அவ்வளவு வேணாம். ஆஹா, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சந்தோஷம். 1,02,000 ரூபாய் அனுப்பிச்சுக்கிறாங்க. நான் கேட்கல அவங்கள துட்டு, வீடியோ பார்த்துட்டு அனுப்பிச்சுக்கிறாங்க. சரி, அவங்க ஏன் அனுப்பிச்சாங்க எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனா 1,02,000 ரூபாய் அனுப்பிச்சுக்கிறாங்க. அனுப்பிச்சுட்டு எனக்கு போன் பண்றாங்க, சாமி ஒரு 57,000 அனுப்பிச்சுக்கிறேன், ஒரு 46,000 அனுப்பிச்சுக்கிறேன், வந்துடுச்சா பணம்? வந்துடுச்சுமா. சரி, அதோட போக வேண்டியது தானே. சாமி உங்க பேச்சால என் கணவர் அப்படியே முழுக்க மாறிட்டார் சாமி, இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன் சாமின்றாரு. அப்போ நான் பேசுனது அவங்க வாழ்க்கையை மாத்திக்குது, அவங்க கொடுத்தாங்க. நீ உனக்கே நான் கொடுக்கணும். நீ ஒரு இடத்துல போய் தர்மம் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா நான் பார்த்துக்கினே இருக்கணும். நல்ல மனுஷன்பா, எல்லாம் அள்ளி கொடுக்குறாருப்பா, அவர்கிட்ட நம்ம ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கலாமேன்னு நினைப்பான். நீ எவனுக்கும் 10 பைசா கூட இடுக்கி 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 வச்சுப்ப, நீ கேட்ட மாட்ட கொடுக்கணுமா? என்ன நியாயம் அது? ஆத்மா வணக்கம் சார். ஆத்மா வணக்கம் சாமி.
இப்போது இருக்கக்கூடிய பிறவிகள் எல்லாத்துலேயுமே வந்து உயர்ந்தது மனித பிறவி அப்படின்ட்டு எல்லாராலும் கருதப்படுது. ஞானிகள் எல்லாரும் சொல்கிறோம். சரி. ஆனால் உங்களை மாதிரி ஞானிகள் வந்து இந்த உயர்ந்த இந்த மனித பிறப்பு இதோட போதும் அப்படின்னு ஏன் வந்து உங்களை மாதிரி ஞானிகள் உள்பட சொல்கிறீங்க? ஏன் ஒரு ஞானி எப்படி உருவாகிறோம்? ஏதோ ஸ்கூலில் படிச்சுன்னுக்குறோம், அப்பா அம்மா சம்பாரித்து சோறு போடுறாங்க, நான் ஞானியாக போகிறேன்னு போக முடியாது. யார் ஒருத்தரும் ஞானின்றதுக்கே இல்லை. சாதாரண இந்த ஆன்மீகத்துக்குள்ளே போடணுன்னா பக்தி இன்னது சரியே கிரியேன்னு 2 இருக்குது. அதை தாண்டி இதுக்குள்ளே போடணுன்னா ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு விருத்தி வரணும். அடிபட்டிருக்கணும். அவன் ஏதாவது ஒரு துன்பத்தில் மாட்டியிருக்கணும். அவனால் மேலே முடியாமல் இருக்கணும். அந்த துன்பம் அவன் மனசை விட்டு நீங்காமல் இருக்கணும். அவன் மட்டும்தான் இதில் வர முடியும். இப்போ பட்டினத்தார் வந்து துறவி ஆனார். அவருக்கு இல்லாத செல்வமே கிடையாது. அரசனை விட அதிகமான செல்வம் வாய்ந்தவர். அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக இந்த ஆன்மீகத்தில் வரணும்? ஏன் வந்தார்? அவருக்கு என்ன வறுமை வந்து வாட்டிச்சா? வறுமையில் ஒருத்தர் சரி எதுவும் தொழில் இல்லை, சரி நம்மளால் பிழைக்க முடியல, ஆன்மீகத்திலாவது போயிடலான்னு வர்றது சகஜம். ஆனால் பெரிய செல்வந்தர் அவர் எதுக்காக இதுக்கு வரணும் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் விருத்தி. எத்தனையோ கோடி செல்வங்களுக்கு தானே அவர் குழந்தை செல்வம் இல்லை, மழலை செல்வம் இல்லை. அந்த வாழ்க்கையினுடைய விருத்தி அவருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? குழந்தை அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்பா நம்ம வணிக குடும்பத்துங்களில் சின்ன வீடு வச்சுக்கிறது ஒரு சகஜமான விஷயம். அந்த சின்ன வீட்டுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அது நமக்கு வாரிசாக வரும், அந்த மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பட்டினத்தார் என்ன சொல்கிறாரு? சிவகலைன்னு பேர் அந்தம்மா அவருடைய மனைவி பேர். அவர் தாய் மாமன் பொண்ணு. அவருக்கு பட்டினத்தார் சொல்கிறாரு, அம்மா நான் ஒரு சின்ன வீடு வச்சுக்கலாம், ஒரு குழந்தையும் பிறக்கலாம், ஆனால் என்னுடைய மனைவியினுடைய மனம் என்ன வேதனைப்படும் அதை யோசிக்க வேணாவா நான்? அதனால் எனக்கு அப்படி வேணா, ஒரு குழந்தைய தத்து எடுக்கலாம் அப்படின்றார். அப்போது அந்த தத்து எடுக்கிறதுக்கு யாத்திரை போகிறாங்க. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, சிவஸ்தலம் யாத்திரை போய் வா அப்படின்போது போகிற வழியில் பாதி வழியிலே குழந்தை பிறகுது. அந்த குழந்தை எத்தனை தலைமுறை உட்காந்து சாப்பிட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வசதிக்குது. ஆனால் அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, எல்லா வணிகருடைய குழந்தையும் வணிகம் பண்ண போகுது, நானும் போகணும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான்பா அவங்க இல்லை போகிறாங்க, நமக்கு தலைமுறையாக சாப்பிட்டா கூட குறையாத அளவுக்கு வச்சுருக்குறோம், நீ ஏன் போகணுன்னாரு. அப்படி போகாத நான் சாப்பிட்டா உங்களுக்கு மகன்றதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிட்டோம். 4 வணிகருங்க பிள்ளைங்க போகும்போது நானும் போனால் தான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு போகுது. சரி போய் வந்தது. எல்லாரும் என்ன பண்ணான்? தங்கம் அதை இதை வாங்கின்னு வந்தான். வர வழியில் சுங்க இலாக்கா மாதிரி திருடருங்க பாதி பாதி பிடுங்கிடுவாங்க, மீதி தான் கொடுத்து அனுப்புவாங்க. அதனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பட்டினத்தாரனுடைய புள்ள என்ன பண்ணாருன்னா, இப்படி பொது பொருளாக எடுத்துன்னு போனால் தெரிகிற மாதிரி எடுத்து போனால் அவன் பாதி பங்கு கேட்குறான். அதனால் விரட்டிலையும் சாணி உருண்டையிலையும் இவர் தங்கத்தை மறைச்சி வயிறெல்லாம் மறைச்சி எடுத்துன்னு வந்தார். இது மற்ற போன சீடர் பிள்ளைங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எதப்பா என் பிள்ளை இல்லையான்னு இவர் பட்டினத்தார் போய் கடற்கரையில் நிற்கிறார். அவர் இறங்கி போயிட்டார் அவங்க பாட்டியை பார்க்கறதுக்கு. பிள்ளைங்க கேட்கும்போது அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, உன் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சியா, ஒரு சாணி உருண்டி வட்டியும் வாங்கின்னு வந்துக்கிறான் அப்படின்றார். இவ்வளோ பெரிய பணக்காரன் புள்ள எடுத்து போய் தொலைச்சிட்டான், போனால் போதுன்னு இருக்க வேண்டியது தானே. நம்ம புள்ள வந்துட்டான் போதும் அப்படின்னு இருக்கலாம் இல்லையா? பண ஆசை உடல் அவரையும். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த விரட்டியை எடுத்து பார்க்குறாரு, எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. எதா அந்த பையன்றாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒரு பொட்டி ஒன்று கொடுத்துட்டு போய்க்கிறான்பா, அதை அப்பா வந்தால் கொடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போய்க்கிறான், இன்னும் அவனை தேடுற, என்னை தேட வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான்னு. அவன் என்ன வேலை பண்ணிக்கிறான் பாரு, ஒரு சாணி உருண்டி கோடி கோடியாக எடுத்துன்னு போய் உட்காந்து சாப்பிட்றான், நான் செய்யாத பணத்தெல்லாம் எடுத்து போய் பால் பண்ணிட்டு வந்துட்டான், கோடி கோடியாக எடுத்துன்னு போயிட்டு ஒரு சாணி உருண்டி வட்டி வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு ஒரு உருண்டை எடுத்து அடிக்கும்போது அதில் முத்து பவளம் ஓடும்போது அவருக்கு ஒரு விருத்தி வருது. இவ்வளோ பெரிய பணக்காரன் புள்ள இல்லைன்னு தேடி புள்ளையை தத்துக்கு எடுத்தோம். ஆனால் அந்த புள்ள வணிகம் பண்ணி வந்தது சரி, அது எதுவாவது வாங்கின்னு வந்துட்டு போட்டுமே, நம்ம புள்ள வந்ததுன்ற ஆதங்கம் இல்லையே நமக்கு, பணத்து மேல் தானே போச்சு மனம். அப்போ இந்த பாசன்றதெல்லாம் வேஷம்,
பணம் தான் முக்கியமாக நம்ம மனம் நினைக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் வேணான்னு தூக்கி போட்டுட்டு அந்த ஓலையை எடுத்து பார்க்குறாரு. அந்த ஓலையில் என்ன எழுதுது? காதருந்த ஊசி கடவழிக்கு வாராது கான். இப்போ கடையில் போனால் துணி தைக்கிற ஊசி விற்பான். ஆனால் அதில் தையக்கடையிலையோ இல்லை வீட்டுங்கள்லையோ வாங்கிட்டு வந்துக்கும்போது அந்த காது அறுந்து போயிடும். அறுந்து போச்சுன்னா திருப்பி விற்க போகுமா? போகாது. அதே மாதிரி உன் உயிர் காது அறுந்து போச்சுன்னா நீ 10 பைசா கூட உதவ மாட்டேடான்ட்டு போயிட்டான். அந்த விருத்தி இனி எதுவுமே வேணாம் அப்படின்னு ஞானியாக வந்தார். சரி, அவர் தான் அப்படி வந்தாரா அப்படின்னா உஜ்ஜயினிக்கு போனார். இங்கேருந்து உஜ்ஜயினியில் போய் எல்லா ஜாதிக்காரும் ஒவ்வொரு சத்திரம் கட்டி வச்சுருப்பாங்க அங்கே. சரி, அங்கே போய் தங்கிக்கலாம். உஜ்ஜயினி மத்திய பிரதேசம். உஜ்ஜயினி மன்னன் பத்ரகிரி அவனுடைய நாட்டில் கோமணம் கட்டிக்கின்னு ஒரு போகிறாரு. எதிர மன்னன் வரான். மன்னன் வரான்னா முன்னாடி எல்லாரும் ஓடி ஒதுங்கணும். ஆனால் இவர் தான் ஞானியாச்சே. இவர் ஓடி ஒதுங்கலை. குதிரைக்காரன் தள்ளுறான். ஓரம் போடான்னு. ஏன் ஓரம் போடணும்? மன்னர் வரான். நான் கொடுத்தாண்டா மன்னர்ன்றார். கோமணம் கட்டிக்கணும். ஏற்றுப்பானா? ஏற்றுக்கல. அதனால் என்ன பண்ணுறான்? யார் இவ்வளோ தென்னாவட்டில் ராஜா வரான்னா பேசுவானா? பேச மாட்டானே. அப்போ இவன் பேசுகிறான்னா இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு விட்டுறாவனன்றார். விட்டுட்ட பிறகு ராத்திரி இப்போ முடிஞ்சது, சாப்பிட்டாச்சு ராஜா. இப்போ ஏன் இப்படி சொன்னானே அப்படின்ட்டு போய் பார்க்கலான்ட்டு இவர் தங்கி இருக்கிற எல்லா சீடரும் படுத்துட்டாங்க சாப்பிட்டுட்டு. இவர் சிவபுராணம் படிச்சுங்கிறார். சிவபுராணம் படிக்கும்போது அந்த ராஜா வந்து எதிர உட்காந்துன்னுக்குறான். ஆனால் ராஜா மாதிரில மாறு இடத்துல அவன் சொல்கிறான், எத்தனை சாமியாராக இருந்தாலும் எத்தனை ஞானியாக இருந்தாலும் பெண்ணுக்கு அடிமைத்தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு இவர் சொல்கிறாரு, எத்தனை பெண்ணாக இருந்தாலும் எத்தனை மகாராணியாக இருந்தாலும் இரு மனசுடா அப்படின்றார். அது எப்படி இரு மனசுன்னு சொல்லுவேன்? இந்த நாட்டினுடைய ராஜா பொண்டாட்டிக்கு, இந்த ராஜா பொண்டாட்டிக்கு இரு மனசு. நான் அன்றாட வழிபடுறேன் ஈசன், ஈசன் மனைவிக்கு இரு மனசு போட அப்படின்றான். இவன் வீட்டுக்கு போய் குழம்பிட்டான். என்ன இரு மனசுன்னு சொன்னானே அப்படின்னு. அப்போ ராணி வந்தா, என்ன குழப்பமாகறீங்க அரசு? இது மாதிரி ஒரு சன்னியாசி சொல்லிட்டான் அப்படின்னா அவன் சன்னியாசி அவன் எத்தையாவது சொல்லிட்டு போவான்னு இவனை ராஜாவை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாவும். ராஜா மது போதையில் தூங்கிட்டார். ஆனால் ராணிக்கு தூக்கம் வரல. ஏன்னா குழப்பிட்டு போனானே இவன் யாருன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு இவனை சிறைசாலையில் இருக்கிறார். இவர் போய் பார்க்குறாரு. இது மாதிரி நான் உனக்கு தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு ராணி சொல்கிறா. சரி, நீ தண்டனை உன் கையால் தண்டனை கொடுக்கணுன்னு இறைவனுடைய இதுவாக இருந்ததுன்னா அதை நான் நாட்டாத்துக்குவ முடியும் அப்படின்றாரு. அவள் என்ன சொல்கிறா? கழுகு மரம் மேய்த்து அவளை அப்படின்றான். கழுகு மரம் ஏற்று அப்படின்னும்போது இவர் பாடுறாரு, என் செயலாவது யாதொன்றும் இல்லை உன் செயல் என்றே உணர பெற்றேன். பின் செய்த செயல் பாவம் யாதொன்றும் இல்லை முன் செய்த வினையோ இங்கு வந்து மூண்டது. இந்த பிரிவில் நான் ஒரு பாவமும் பண்ணலை, நான் எந்த தவறையும் செய்யலை. போன பிரிவில் செய்த பாவம் பொழுது அது இங்கே வந்து நடக்குதுப்பா அப்படின்னோடனே அந்த கழுகு மரம் எரிஞ்சு போகுது. அவள் பயந்து போய் ஓடிட்டான். அப்போ இந்த சம்பவத்தை பார்க்க வந்த ராஜா, தண்டனை கொடுக்க வந்த ராஜாவுக்கு மனசு தாங்கலை. இவ்வளோ பெரிய உத்தமனா. அப்போ அரசன் சொன்ன சரிதானேன்னா இவன் ஓடனவை போய் குதிரைக்கார மடியில் பார்த்துங்கிறான். அரசன் திருப்பி தண்டனை கொடுக்க போகிறேன்னு சொல்லி போட்டு அவளுக்கு சொல்லலான்னு போனால் அங்கே குதிரைக்கார மடியில் இருக்கிறான். அப்போ இவன் சொன்னது கரெக்டு தானே அப்படின்ட்டு இவர் தொடர்ந்து போய் அரண்மனையில் அரசபையில் உட்கார வைக்கிறார். இவ எல்லாம் பண்ணிட்டு வந்து என்ன கேட்குறா, ஆண்டிக்கு அரண்மனையில் என்ன வேலைன்றார். இவருடைய கோபம் தாங்க முடியாத அவளை அந்த சபையிலே நிர்வாணமாக்கிறார். அந்த நாட்டினுடைய சட்டம் எப்படின்னா, கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ துரோகம் செய்தால் கல்லால் அடிச்சு கொள்ளணும் உஜ்ஜயினி நாட்டில். ஆனால் இந்த மாதிரி நடந்த பிறகு இவர் ராஜாவாக இருந்தால் எவ்வளோ அசிங்கம். அதனால் இவர் என்ன பண்ணுறான், குதிரை மேலேயே தந்துடும். ஊர் ஜனம் கல்லால் கொன்னுச்சு. அரசாங்கம் இனி நடத்த முடியாது, அசிங்கமாகி போச்சு. அதனால் இவர் கூட சீடர். அப்போ அவனுக்கு ஏற்பட்ட விருத்தி. அப்போது இந்த ஞானத்துக்குள்ள வரவனுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விருத்தி இருக்கிறவன் தான் இதில் முழுமையாக நிற்பான். இல்லாதவன் நிற்க மாட்டான். எனக்கு இந்த ஞானத்தில் வந்ததுக்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விருத்தி. ஒரு 5 வயசில் ஒரு படி சாப்பாட்டுக்கு பிச்சை, 5 வயசில் போட துணி இல்லாத நிலைமை,
5 வயசுல எல்லாரும் படிக்கக்கூடிய காலத்தில் நான் படிக்க முடியாத காலம். இந்த விருத்தி தான் என்னை இங்கே இருந்தது. ஆனால் என்ன ஒன்றுன்னா, அன்னைக்கு நான் கேள்வியாக இருந்தேன், இன்னைக்கு நான் பதிலாக இருக்கிறேன். இவ்வளோதான் வித்தியாசம். அப்போது வாழ்க்கையினுடைய இந்த ஞானத்தை ஏன் தேடுறான் அப்படின்னா, இதில் என்ன கண்டோம்? இளமை இருந்தது, இடைப்பருவம் இருந்தது. இளமை இருக்கும்போது ஆஹா என்ன மாதிரி யாரும் இல்லைன்னும், இடைப்பருவம் இருக்கும்போது என்ன மாதிரி பலசாலி இல்லைன்னும், முதுமை வந்த உடனே நம்மளால் உட்கார முடியல, எழுந்துக்க முடியல. இது தேவையா? அப்போ இந்த பிறவி எதுக்கு வேணும்? இந்த பிறப்பே இல்லைன்னா நமக்கு இந்த துன்பமே இல்லையே. இப்போது எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கிறதில்ல. 100க்கு 50 குடும்பம் நல்லா சம்பாதிக்கிறது, புருஷன் பொண்டாட்டி குழந்தை குட்டி சந்தோஷமாக இருக்கிறாங்க. 100க்கு 50 குடும்பம் சம்பாதிக்க முடியாமல் 25 குடும்பம், சம்பாரித்து வீட்டுக்கு கொண்டு போகாத 25 குடும்பம் நரக வேதனைப்பட்டு வாழ்ந்துனுக்குது உலகத்தில். அப்படி படும்போது என்ன ஆகுது? அவனுக்கு இறைவனை தேடியாவது பயணம் பண்ண. எதுக்கு இந்த பிறப்பு? இனிமேல் ஏன் வாழணும்? இப்போ எல்லாரும் பிறந்த உடனே நல்லா வாழணும். இந்த பார்த்தீங்கன்னா வீட்டுங்களாண்ட வயசானவங்க உட்காந்துப்பாங்க. என்ன பாட்டி எப்படி இருக்கிற? என்னத்துக்கு நான் இருக்கிறேன்? அவன் என் ஓலையே எடுக்கலையே, நான் எப்போ போக போகிறேன்னு தெரியல. ஏன் இருக்கணும்னு சொல்கிற? யார் வாயா சொல்லுமா? சொல்லாது. ஏன்? துன்பம் அங்கே உருட்டுது உடம்புல. புள்ளன்ற பேரில் துன்பத்தை கொடுக்குறான், பேரன்ற பேரில் துன்பத்தை கொடுக்குறான், மர்மவன்ற பேரில் துன்பத்தை கொடுக்குறான், உடலும் நோய் என்ற பேரில் துன்பத்தை கொடுக்குது. இந்த பிறப்பு வேணுமா? இதுதான் இந்த ஞானத்தில் போகிறது காரணம் சாமி.